அனைவருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. வகுப்பறை சுவர்கள் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் கற்றலின் வழிமுறைகள் வேறு வேறாக உள்ளன. அந்த தமிழ் சொல்லுக்கான அர்த்தத்தை தேடிக்கிட்டே இருப்போம். எந்த புக்லையுமே கிடைக்க மாட்டேங்குது. வாடி விளையாட போலாம். நான் வரலப்பா. அவளா வரமாட்டா, அவ படிச்சுப்பா, நம்ம போனவா. ஒரு வகுப்பறையில் தகவல் என்பது நூல்களின் நடுவே மறைந்திருக்கும், மற்றென்ற உலகம் முழுவதும் திறந்திருக்கும். புரியுதா? தேவையான கண்டென்ட்ஸ் குறைஞ்சிரும். அதனால பேட்டரியோட செல்லோட கரும்பலகை கற்பித்தல் உரியதானது, ஆனால் டிஜிட்டல் ஊடகம் கற்பித்தலை வாழ வைக்கிறது. ஒவ்வொரு உலகத்திற்கும் அதன் சொந்த சவால்கள் உண்டு. அங்கே கிடைப்பதற்கான போராட்டம், இங்கே கவன சிதறலுக்கான போராட்டம். சிறந்த கல்வி என்பது புத்தகம் படிப்பதில் மட்டும் இல்லை, அதேபோல் தொழில்நுட்பத்தின் மூலம் கற்பது மட்டும் இல்லை. அது மாணவர்களின் ஆர்வம் மற்றும் திறமையை சார்ந்தது.